ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு மார்னிங் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குது, இல்லை காலையில் டிஃபன் பண்ணுறதுக்கே டைம் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதிகமான வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ரவா கிச்சடி தாங்க பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சிம்பிளான மெத்தடில் சூப்பர் டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பேன் லைட்டாக ஹீட் ஆனதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு 3 நிமிஷம் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா வாங்கியிருந்தாலுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அதோட டேஸ்ட்டு வந்து இன்னும் கூடுதலாகவே இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 முந்திரி, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன், ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த லைட்டாக ஃப்ரை ஆனதுமே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கண்டிப்பாக நம்ம பிஸி மார்னிங்கில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாருக்கும் பிடிச்சதாக இருக்கும். இந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அது கூடவே இப்போ பச்சை பட்டாணி சீசன்னால் நான் பச்சை பட்டாணியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப்பு ரவைக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதில் 3 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ மூடி போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணியுமே நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் பற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ஈஸியாகவே குக் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ லைட்டாக மேலே கொத்தமல்லி தழை, புதினா சேர்த்துக்கோங்க. அது கூடவே நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 1 மினிட்ஸ் மட்டும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ மூடி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், பார்க்கவே எவ்வளோ சூப்பர் டேஸ்டியான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரவா கிச்சடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லை இதுக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.